வணக்கம். சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபுட் ஃபார் ஆல் சூரியன் தாமரை 20 பைசா பார்த்துக்குங்க. காந்தி ஒன்று, தாமரை ஒன்று. வந்து ஒரு செட்டு இது. இதில் 4 செட் இருக்குது. 4 ஒரே கண்டிஷன் தான். இதை மாத்திரம் நான் தொடச்சது தங்க மாதிரி வந்துடும், மினுங்கிடும். பாக்கி எல்லாமே அப்படி தான். இந்த ஐட்டம் வந்து நம்ம வீதி ஓட்ட தொடச்சிட்டோம்னா தங்க மாதிரி வந்துடும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இது வந்து ஒரு செட்டுக்கு வந்து 170 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு காயினே மார்க்கெட்டில் 200 250 ரூபா இருக்குது. 250 ரூபாய்க்கு விற்கணுது. அவ்வளோ கொஞ்சம் டிமாண்ட் உள்ள காயின். நான் ஒரு செட்டு 170 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அடுத்து வெளிநாட்டு காயின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்கன்ஸாக உள்ள காயின். எழுத்துல பதிலா ஒன்று. இதையும் பார்த்துக்குங்க. $1, 2, 3, பார்த்துங்க. பெரிய காயின் 4. இது அப்படித்தான், நல்லா திக்னஸ் உள்ள, நம்ம 5 ரூபா மாதிரி இருக்கும். இது ஒன்றே 150 ரூபாய்க்கு விற்கலாம். கொஞ்சம் டிமாண்ட் உள்ள காயின் தான் எல்லாம். பார்த்து இது ஒன்று தான். அரபி நினைக்கிறேன். அரபி பெரிய காயின், நல்ல காயின். $50 சென்ட். இது அப்படித்தான், நல்லா திக்னஸாக உள்ளது. இல்லை, பெரிய காயின், ராணி காயின். இல்லை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 காயின். இந்த காயினில் நானே 150 ரூபாய்க்கு விற்றேன். இது 100 ரூபாய்க்கு மேலே விற்கும். இந்த 10 காயின் சேர்ந்து 700 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிமாண்டாக உள்ள காயின்னு பார்த்துக்குங்க. 700 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். சரியா? ரொம்ப சீப் ரேட்டில் கொடுத்துருக்கேன். நெஹ்ரு காயின் இல்லை, ஒரே கண்டிஷன் தான். ஒரு 4 காயின் இருக்குது. 4 காயின், ஒரு காயின் 50 ரூபா.
அடுத்து ஒரு ஆஃபர் ரேட்டில் எனக்கு இது எல்லாமே ஒரு ஆள் கொண்டு வந்தது. கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்கேன். இதில் 450 ரூபாய்க்கு நான் விற்கேன். உங்களுக்கு தெரியும். 1950 ஒன்று, ஒரு நெகரு காயினு 2, ஒரு காந்தி, சரிங்களா? நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன். ஒரு 1947 ஒன்று. 4 காயினும் சேர்ந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். சரி, 550 கொடுங்க போதும். 550 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு ஆள் என்னை கொண்டு வந்தது தான். அதில் 450 ரூபாய்க்கு அந்த ஒரு காயினை நான் கொடுத்துருக்கேன். கொடுக்கணும், விற்கலாம். இது மாத்திரம் 450 ரூபாய்க்கு விற்கலாம். எல்லாம் சேர்ந்து 550 ரூபா கொடுங்க, எடுத்துக்கோங்க. சரியா? ரொம்ப சீப் ரேட்டுக்கு நான் கொஞ்சம் அவர்கிட்ட விலை கம்மியாக தான் வாங்கினேன், அதனால் கொடுத்துருக்கேன். விலை கூட வாங்கினா விலை கூட்டி தான் விற்பேன். மார்க்கெட் ப்ரைஸு அது இதெல்லாம் நமக்கு கிடையாது. விலை குறைச்சி கிடச்சா விலை குறைச்சி கொடுத்துருவேன். விலை நம்ம டீலர்கிட்ட வாங்கி விற்கிறதா இருந்தால் கொடுக்க முடியாது. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.